ஆண்டவராகிய தேவன் தந்த வேத வார்த்தை, உன்னை கடன் கொடுப்பவனாய் மாற்றுவேன், கடன் கொடுப்பவளாய் மாற்றுவேன், கடன் வாங்குறவனாய் வைக்க மாட்டேன் என்று வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையே அவர்கள் ஆளுவதில்லை என்று வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை அதிகாலையில் எழும்பினதும் வாசித்து பாவ மன்னிப்பை கேட்டு அவருடைய பிரசன்னத்தினால் அவரை மகிமைப்படுத்தின பிறகு இந்த வசனத்தை வாசித்து, ஆண்டவரே, இந்த வசனத்தின் வாக்குத்தத்தம் எனக்குரியதாக நீர் தந்திருக்கிறீர், இதன்படி என்னை நடத்துங்கள் என்று சொல்வீர்களானால் நிச்சயமா இந்த 30 நாளைக்குள்ள ஆண்டவர் என்னை மகிமையின் மகத்துவம் நிறைந்தவர்களாக அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர், புறஜாதியின் தேவனாகிய தெய்வங்கள் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை துதிக்க வைத்து அவரை பாட வைத்து இந்த அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, இன்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், சொன்னபடி மட்டுமல்ல, சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்ப ஆண்டவராகிய தேவன் இன்று சொன்னபடி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அப்பாவுக்கு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே, முழு இருதயத்தோடு உற்சாகமாக. நிச்சயமாகவே அவர் சொன்னால் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. இந்த மாசத்தில் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவருடைய கடத்தையும் நீற்றி அவர் இந்த மாசத்தில் ஆண்டவராகிய தெய்வம் கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு அப்பாவை மகிமைப்படுத்தலாமே, முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. அதாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகள்னா உனக்கு அறிஞ்சதும் அறியாததுமாய் இருக்கிற அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு நீ கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அதனால் கடன் வாங்கிறதுனால் நீ ஒருவனுக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு, கடன் வாங்கிறதுனால் நீ ஒருத்திக்கு கடன் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நீ அவர்களை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லலாமே. விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கரங்களையும் வானத்துக்கு நேர உசத்து 3 அல்லேலூயா சொல்லலாமே. நீ கடன் வாங்குவதில்லை, நீயோ கடன் கொடுப்பா என்ற வாக்கு தத்தத்திற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில நிபந்தனை ஆண்டவராகிய தெய்வம் இன்று இந்த வார்த்தையை தந்து நம்மை இந்த வருஷத்திற்குள் மேன்மையாக அவர் வைக்க அவர் சித்தம் என்றிருக்கிறார். நிச்சயமா சொல்லுகிறேன், நீங்கள் நினையாத நேரத்தில் வாகனங்களை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பழையன ஒளிந்தன புதிதன புகுந்தன என்று சொன்னது போல ஆண்டவர் வாகனங்களை அவர் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வருஷம் முடிவதற்கு உள்ளால என் கையினால ஒரு சில வாகனங்களை ஜெபம் பண்ணி உங்களுக்கு தர
கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது அதி நிச்சயம், அதி நிச்சயம், அதி நிச்சயம். அந்த ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டுமானால் ஒரு சில நிபந்தனைகளை கர்த்தர் இன்று நமக்கு முன்னால் வைக்கிறார், நமக்கு முன்னால் வைக்கிறார். இந்த நிபந்தனையை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அந்த நிபந்தனை நிறைவேற்ற 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 கர்த்தர் உன்னை கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார். உன் தேசத்தில் உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் மகிமையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது, ஒரு 8-10 நாளைக்கு முன்னால காத்திருந்த போது அவர் என்னோடு சொல்லி தந்த வார்த்தை. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப நிபந்தனை என்ன என்று பயந்து கொள்ள வேண்டாம். சிறு நிபந்தனை தான். நிறைய நிபந்தனைகள் இருக்கு, அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லல. 2 சிறு நிபந்தனைகளை நம்மளால் அதை கை கொள்ள முடியும் என்கிற நிபந்தனையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு விசேஷமாக இருக்கிறது, ஒரு விசித்திரமாக இருக்கிறது. அதை நாம் செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வாராக. ஹல்லேலூயா. உபாகமும் 14வது அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழக வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி பழகும்போது வாசிக்க கேட்போம். 24 29 எப்படி எதற்காக பயந்திருக்க பழக வேண்டும்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, நீ கடன் கொடுக்கிறவனாய் மாற்றும் போது, ஆண்டவராகிய தேவன் உனக்கு மகா பெரிய ஆசீர்வாதத்தை தரும்போது, ஆண்டவராகிய தெய்வம் தருகிற வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் வாசிக்க கேட்போம். 27 லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனை கைவிடாயாக. ஆமென். அதுதான் சொன்னேன், ஒரு விசித்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும்போது, நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும்போது உன்னை உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் திருப்புகிற உன்னுடைய ஆசாரியர்கள் நீ வேதனைப்படும்படியாக அல்ல, மனமகிழ்ச்சிப்படும்படியாக நீ கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனை கைவிடாயாக. ஏனென்றால் அவனுடைய சுதந்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். பூமியின் சுதந்திரத்தை திருச்சபைக்கு கர்த்தர் தரும்போது, ஆண்டவராகிய சுதந்திரத்தை பெற்ற லேவியனை நீ கைவிடாயாக என்கிற நிபந்தனை இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28 வாசிக்கும் போது, 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களிலே வைக்க கடவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலத்தின் வரத்திலும் போக்கின் வரத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்தாகணும். இதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த குறைபாடும் இல்லை. ஒருவேளை குறைபாடு இருக்குமானால், இல்லை இருந்திருக்குமானால்
3 வருஷம் முடியும் போது எந்த குறைபாடையெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அதை எடுத்து அந்த ஆலயத்தின் வாசல் அண்டையிலே வைக்கும்படியாக கர்த்தர் உத்தரவு போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசலில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிபந்தனை நமக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இனி 2வது நிபந்தனை உபாகமம் 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம் அதன் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனங்கள் வர. உபாகமம் 8:12-17 வாசிவோம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ கடன் கொடுக்கிறவனாய், நீ கடன் வாங்காதவனாய் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, நீ புசித்து நீ குடித்து நீ திருப்தியாய் இருக்கும் நாளிலே, நீ திருப்தியாய் அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாக உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்க செய்யும் போது, ஆண்டவராகிய தேவன் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஆசீர்வாதத்தை தந்து உன்னை வர்த்திக்க செய்யும் போது உன் இருதய மேட்டின்மை அடையாமலும். 2வது நிபந்தனை, 1வது நிபந்தனை, உன்னை நடத்துகிற ஆசாரியர்கள் உனக்கு, அதாவது பூமியில் பங்கும் சுதந்திரமும் இல்லாத இருந்து ஆண்டவரே பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறது நிமித்தம் அவனை நீங்கள் திக்கற்றவர்களை போல விட்டு விடாதபடிக்கும் அவனோடு இருக்கிற திக்கற்றவர்களையும் பரதேசிகளையும் போஷிக்கும்படியாக உன் இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்த பயத்தில் இருக்க வேண்டும். 2வது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், 2வது நீ புசித்து குடித்து திருப்தியாய் வீடு கட்டி அதிலே சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உன்னுடைய ஆடுகள் திரட்சியும் உன்னுடைய வெள்ளியும் பொன்னுடைய திரட்சியும் உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது பெருகும்போது உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து தந்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 2 நிபந்தனை. 1, உன்னுடைய ஆசாரியனை கைவிடாதிருப்பாயாக. 2வது, நீ மேட்டின்மை அடைஞ்சு ஆண்டவராகிய தெய்வத்தை மறந்து, ஆண்டவர் எனக்கு தந்த சுதந்திரம் என்பதை மறந்து, ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம் என்பதை மறந்து தன்னுடைய இருதயத்திலே மேட்டின்மை கொண்டு நான் என்னுடைய சாமர்த்தியம்
என்னுடைய முயற்சி, என்னுடைய பலன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகம் என்று சொல்லி ஆண்டவரை புறந்தள்ளாமல் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இருக்க வேண்டும் என்று இரண்டாவது நிபந்தனையும் தருகிறார். இது இவ்வளவும் நம்மால் செய்யக்கூடிய நிபந்தனை தான். ஹல்லேலூயா. செய்யக்கூட முடியாத நிபந்தனைகள் அல்ல. இந்த நிபந்தனையை யார் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை என்று சொல்லாமல் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி உன்னை நடத்துகிற ஆசாரியனுக்கு உண்மை உள்ளவனாகவும் உன்னை நடத்துகிற ஆசாரியனுக்கு நீ தயவுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அதுக்காக நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் இருதயத்திலே தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் உன்னை வழி நடத்துவதற்காக தந்த ஆசாரியனுடைய முகத்துக்கு நேராய் காதுக்கு நேராய் துணிகரமான காரியங்களை பேசாத, துணிகரமான பேச்சுகளை எடுக்காத, துணிகரமான செயல்களை செய்யாத. ஏனென்றால் அவர்களை நடத்துகிற தேவன் அவர்களோடு இருக்கும் போது உன் வாயில் இருந்து உன்னுடைய நாவில் இருந்து வார்த்த வார்த்தைகளினால் அவர் உனக்கு எரிச்சல் உள்ளவராய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி நீ இருதய மேட்டின்மை வந்து விடாதபடிக்கு ஆண்டவராகிய தெய்வம் நீ அடிமைதனத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, குடிவரியில் இருந்து, உலக சாபத்தீடானதை செய்து கொண்டிருந்து சாபத்தீடான ஆசீர்வாதத்தில் இருந்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு பறவைக்கு மேல சுமந்து தன் குஞ்சுகளை கூட்டி செல்கிறது போல தன்னுடைய தோளுக்கு மேலே கர்த்தர் சுமந்து வந்து அவருடைய சமூகத்திலே கொண்டு சேர்த்ததை நினைத்து நீ மேட்டின்மையை அடைந்து விடாதபடிக்கு, நீ என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி கர்த்தரை இகழ்ந்து விடாதபடிக்கு, கர்த்தரை அசட்டை பண்ணாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்த பயத்திலே நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல முத பார்ட் மட்டும் வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் 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 ஹல்லேலூயா உன்னை சிறுமப்படுத்தி நடத்துவாராம், உன்னை பரீட்சை பார்ப்பாராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு பரீட்சை ரெண்டு பேருக்கு கர்த்தர் வைத்தா ரெண்டு பேரும் தோற்று போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இக்கட்டு நேரமாயிருக்கும், நாம் நமக்காக ஒரு புரோகிராமை செட் பண்ணி வைத்திருக்கிறதா இருக்கும், அது அதிமுக்கியமான காரியங்களா இருக்கும். இதை கர்த்தர் அறிவார். ஆமென். அப்பொழுது ஊழியக்காரன் மூலமாக போனிலோ நேரிலோ இப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென். அப்படி அசட்டை பண்ணின ஒரு மனுஷனும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, உன்னிடம் இருக்கோ இல்லையோ என்பதை கர்த்தர் அறிந்து புரிந்து உன்னை பரீட்சை பார்க்கும்படி இருக்கிறதை தா என்று கேட்பார். நீ முடியாது என்று சொல்லும் போது கர்த்தர் உன் மீது எரிச்சல் உள்ளவராய் மாறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பரீட்சைகளை அவர் சிறுமைப்படுத்தும் விதமாய் அவர் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. உன்னை பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, பின் நாட்களில உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் தான் நிறைய பாவாடையை கொண்டு தருவார், இல்லை ஜம்பரை கொண்டு தருவார், இல்லைங்க சட்டையை கொண்டு தருவார், இல்லைங்க நல்ல ஓட்டங்களை தருவார், இல்லைங்க அன்னைக்கு தான் நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். தந்து உன்னை சோதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே.
புரியாதவர்கள் இருப்பீர்களானால் ஒரு அல்லேலூயா சொல்லாமல் இருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ரெண்டு நிபந்தனையும் புரிஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ரெண்டு கரங்களையும் உசத்தி வானத்துக்கு நேராய் 3 கரந்தட்டு கொடுக்கலாமே. எப்ப கர்த்தர் நமக்கு டெஸ்ட் வைப்பார்னா, நம்ம சுகமாய் வாழ்ந்து சுவிட்சமாய் இருக்கும்போது, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மை சோதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ரெண்டு நிபந்தனைக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களானால், ஹalleluya. இல்ல போன் அடிச்சு பேசும்போது யார் பேசுறது, யார் அறிவுறுத்தி பேசுகிறது? எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ பேர்கள் அந்த சூழ்நிலையில் அந்த அதை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். ஏன் பர்டிகுலராய் ஒரு சிலரை கர்த்தர் காட்டி தந்து போன் அடிக்க சொல்லுகிறார் என்றால், அப்ப சொல்லுவார், அவனுடைய இருதயத்தை பாரு, அவனுடைய இருதயத்தை பாரு, எல்லாம் ஒன்னை சுற்றி வேஷம் போடுகிறதா இருக்கும் என்று சொல்லுவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதுதான், நீ புசித்து குடித்து திருப்தியாய் வீடை கட்டி அதில் சுகமாய் குடிகொண்டிருக்கும் போது உன் இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த சமயங்களில் நம்ம இருதயம் மேட்டின்மை அடைந்து ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடாமல் இருக்க கர்த்தராகிய தேவன் தருகிற இந்த ரெண்டு நிபந்தனையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இது ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஹalleluya. ஒன்று, உன் ஆசாரியனோடு நீ பேசும்போது கவனமாய் பேசு. ஒன்று, ஆசாரியனோடு பேசும்போது நீ ஆசாரியனோடு பேசுகிறேன் என்ற நினைப்பு இல்லாமல் தேவனோடு பேசுகிறேன் என்ற ஞாபகத்தோடு பேசணும். ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் அவனை நடத்தி கொண்டிருக்கிற ஆசாரியனை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் உன் மீது எரிச்சல் அடையாமல் இருக்கும்படியாக. இரண்டாவது, நீ சுகமான நல்ல வீடு கட்டி சுகமாய் அதில் வாழும்போது நீ கர்த்தர் உன் அடிமைதனத்தில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்ததை மறந்து, நான் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய முயற்சி, என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி என்று சொல்லி கர்த்தரை நிந்தித்து விடாதபடிக்கு உங்கள் இருதயத்தை எப்பொழுதும் கர்த்தருக்கு பயத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார். ஹalleluya. இது ரெண்டையும் செய்ய முடியும் சொல்றவங்க வானத்துக்கு நேர கையை உசத்தி ஆண்டவரே இது என்னால் செய்ய முடிய காரியம், ஆனாலும் உமது கிருபை என் கூட இருந்து அதை நடத்தி தாங்க என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு நிமிஷம் வேண்டுதல் செய்வோமே. ஹalleluya. இந்த வேண்டுதலை, இந்த நிபந்தனையை நம்ம செய்ய வேண்டுமானால் விழித்திருக்க வேண்டும். விழித்து இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது? நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6, 7, 8. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6, 7, 8. ஒவ்வொரு வசனமா வாசிப்போம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல, அசட்டை பண்ணுகிறது போல, மற்றவர்கள் நிர்விசாரமாய் இருக்கிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், மனம் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 7 தானே? 7வது வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள்
ராத்திரியிலே வெள்ளிக்கொள்வார்கள். பாருங்க, இப்ப தூங்குறவர்கள், வெறி கொள்ளுகிறவர்கள், ராத்திரினா இருள், அவர்கள் இருள் சூழ்ந்தவர்களாய் இருக்கிறதுனால் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தாமல் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களாய், வெறி கொண்டவர்களாய், உலக ஐஸ்வர்யத்தின் மேல், அதாவது போதை கொண்டவர்களாய் இருப்பார்கள். வெளிச்சத்தில் இருக்கிற நாமோ, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற நாமோ, ஆண்டவருடைய அன்பை பெற்ற நாமோ, வெளிச்சத்தில் இருக்கிற நாமோ தெளிந்தவர்களாய், மனம் தெளிந்தவர்களாய், புத்தி தெளிந்தவர்கள், அதாவது எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யாருக்கு புரியுது? இப்படி இருளில் இருக்கிற பிள்ளைகளை போல நம்ம இருந்தா இந்த ரெண்டு நிபந்தனையும் நிச்சயமா நம்ம ஏற்று நடக்க முடியாது. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இருளின் பிள்ளைகளாய் நாம் இருந்து எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் அவருடைய அன்பையும், அவருடைய சத்தியத்தையும், அவருடைய ரட்சிப்பையும் நம்முடைய கவசமாக, மார்க்கவசமாக அணிந்து கொண்டு அவருடைய ரட்சிப்பை தலசீராக வைத்து கொண்டு எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய், எந்த நேரமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் ரெண்டு நிபந்தனையும் நாம் நிறைவேற்றும்படியாக நமக்கு அனுகூலம் செய்வார். சும்மா நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் முடியாத காரியம். கடைசி வசனத்தை வாசி. எத்தனாவது வசனம்? 8வது வசனத்தை வாசி. வெளிச்சத்துக்கு பகலுக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்குரியவர்களாகிய நாமோ நல்ல நல்ல தெளிந்தவர்களா, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களா இருந்து விசுவாசம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றின் நன்மையும் புசிக்க தந்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடும், தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு என்னும் ரெண்டு மார்க்கச்சத்தையும் கட்டி கொண்டவர்களாயும், இரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைசீராவையும் கர்த்தருடைய கிரீடத்தையும் அணிந்தவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயம், அதாவது சுருக்கமா சொல்ல போனா, எந்த நேரத்திலும் கர்த்தர் என்னை நோக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற தேவ பயத்தோடு இருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ மகிமையாக செய்வாயானால் இந்த ரெண்டு நிபந்தனையும் நீ பாதுகாத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இப்படி பாதுகாத்து கவனமாக விழித்திருந்தால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இறங்கும். ஆரோனுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் இறங்கி வழிந்தது போல இன்று ஆண்டவராகிய தேவன் தருகிற ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் தங்கும். உன் சிரசின் மேல் தங்கினால் நீ 1000 பேருக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவாய். 1000 பேருக்கு 1000 பேரிடம் கடன் வாங்குறவனாய் மாற்ற மாட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை. உபாகமம் 7:11 முதல் 15 வரை. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயானால், இன்று ஆண்டவர் தந்த இந்த 2 கற்பனைகளையும் 2 அதாவது 2 நிபந்தனைகளையும் நீ கட்டளை நியமங்களையும் கை கொள்வாயானால், நீ அதை நிறைவேற்றுவதற்கு இருட்டில் வாழ்கிற பிள்ளையை போல அல்ல, வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளையாய் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து இருந்தால், இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு இன்று ஆண்டவராகிய தேவன் உன் தகப்பனாகிய உன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொன்ன இந்த வார்த்தையை உனக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென் சொல்லலாமே.
உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? பாருங்க, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அவர் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை தோட்டத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. இது பரிசுத்தாவின் அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். அதான் உன்னதத்தின் ஆசீர்வாதமும் இதுல இருக்கு. உலகத்தினுடைய தலை சிறந்த ஆசீர்வாதமும் இருக்கு. இதுக்குள்ள போய் ஆசீர்வாதத்தை வியாக்கியானம் பண்ணினா நமக்கு இன்னைக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருக்கா கூட வாசிக்க, உன்மேல் ஆண்டவர் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன்னை மகிழ்ச்சியோட வாழ வைப்பேன். உன்னை மகிழ்ச்சியோட உன் எண்ணெயும் உன் அபிஷேக தைலம் உன் சிரசில் இருந்து ஆரோனுடைய சிரசில் இருந்து வடிஞ்சது போல எப்பொழுதும் வடிஞ்சு கொண்டே இருக்கும். அதுதான் எப்பொழுதும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு உன் மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 15 கர்த்தர் சகல நோய்களையும் அப்ப ஏன் கர்த்தராகிய தெய்வம் இந்த தேசத்திலும் நம்மிடம் இருக்கிற நோய்களை மாற்றவில்லை என்றால், கர்த்தருடைய ஆசாரியனை கர்த்தருக்காக திறப்பில் நின்று ஜனங்களுக்காக வழக்காடுகிற ஆசாரியனை நீ கனவீனப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசட்டை பண்ணுகிறீர்கள், அவன் மீது அவிவிசுவாசம் கொள்ளுகிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமென். அருமையான ஆசீர்வாதங்கள். நிபந்தனை 2. அதான் கர்த்தர் சொல்கிறார், இன்று உனக்கு தருகிற நிபந்தனையை, இன்று உனக்கு தருகிற கற்பனையை நீ கை கொள்ளுவாயானால், ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற 613 கட்டளையும் அல்ல, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற இன்று உனக்கு கற்பிக்கிற 2 நிபந்தனைகளையும் நீ கை கொண்டா நிச்சயமா எல்லா கற்பனையும் நீ கை கொள்ளுகிறதற்கு சமமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல உபாகமம் 28 9 முதல் 12 வரை, 28 9 12 வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு இன்று ஆண்டவர் உனக்கு தந்த பிரமாணம், அதாவது 2 நிபந்தனைகளையும் கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த நிபந்தனையை நீ ஏற்று நடத்தும் போது கர்த்தர் இந்த தேசத்தில் பரிசுத்த ஜனமாய் நித்தியத்துக்கு போகக்கூடிய ஒரு மணவாட்டியாக ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளைப் போல பரிசுத்தமாக உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு உனக்கு மானையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அதே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து சொல்றேன், ஆண்டுடைய ஒரு ஸ்நானாதிபதியாக சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தையை கற்றுத்தருகிற ஒரு வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், ஆண்டுடைய பிள்ளையாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு கிருபை பெற்றவனாக சொல்லுகிறேன். இந்த வருஷத்துக்குள்ள நீங்க இந்த 2 கற்பனையும் கை கொண்டா, இந்த மாசத்துல கை கொண்டா, இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தராகிய தெய்வம் இந்த 12வது வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். 12வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்ப வாசிங்க 15வது அதிகாரம் 6வது வசனம். 2 வசனத்தின்படியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதே போலதான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.